السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த தொடர் கல்வி வகுப்பிலே التوجيهات الإسلامية لإصلاح الفرد والمجتمع, தனிநபர்களையும் சமுதாயத்தையும் சீர்திருத்துவதற்கு தேவையான வழிகாட்டல்கள் என்கிற ஷேக் முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு ரஹிமஹுல்லா அவர்களுடைய புத்தகத்தை நாம் படித்து கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஷேக் அவர்களுக்கு நிறைவான கூலியை கொடுப்பானாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய வகுப்பிலே ஒரு புதிய தலைப்புக்குள் நாம் நுழைகிறோம். அதுதான் கைஃப நுரப்பி அவுலாதனா, நம்முடைய குழந்தைகளை நாம் எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்கிற தலைப்பாகும். ஒவ்வொரு காலத்திலும் முக்கியத்துவம் பெறுகிற ஒரு தலைப்பாகவும், குறிப்பாக இந்த காலத்தில் மிக முக்கியமான ஒரு தலைப்பாகவும் இந்த தலைப்பு காணப்படுகிறது. நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்க்கிற விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வழிகாட்டலை இன்றைய காலத்தில் நிறைய பெற்றோர் தவற விட்டிருப்பதனால் குழந்தைகள் ஒழுக்கச் சீர்கேடுகளுக்கும் போதை வஸ்துக்களுக்கும் உள்ளாகியிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. கல்வியிலே பலவீனமடைந்து மார்க்கத்திலே ஈடுபாடில்லாத ஒரு நிலைக்கு பிள்ளைகள் சென்று கொண்டிருக்கிற ஒரு பயங்கரமான காலத்தில் நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான காலத்தில் இந்த தலைப்பு மிக முக்கியத்துவம் பெறுகிறது. ஒரு நல்லெண்ணத்தோடும் ஆசையோடும் இந்த தலைப்பை நாம் படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாஹு தஆலா சூரா அத்-தஹ்ரீம் என்கிற 66வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஒவ்வொரு முஃமினுக்குமான அழைப்பாக இந்த அழைப்பு காணப்படுகிறது. இதிலே அல்லாஹு தஆலா முதலாவதாக ஒரு முஃமின் தன்னை நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும், அதற்கு தேவையான வேலைகளை அவர் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்திவிட்டு, இரண்டாவதாக அவருடைய குடும்பத்தில் அவர் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு மனிதனுடைய குடும்பம் என்பது அவனுடைய மனைவி, பிள்ளைகள், இவர்களைத்தான் முதல் நிலையில் குறிக்கும். அதே போல பிள்ளைகளுக்கு உடன்பிறப்புகளும் பெற்றோரும் தன்னுடைய குடும்பம் என்கிற நிலையில் முதல் நிலை பெறுவார்கள். அடுத்ததாக அர்ஹாம் என்று சொல்லக்கூடிய இரத்த உறவினர்கள் வருவார்கள். அந்த வகையிலே முதலாவதாக ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளைகளை நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கான வேலை திட்டங்களை திட்டமிட்டு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது ஒரு அமானிதமாகும், இது ஒரு பொறுப்பாகும். அல்லாஹு தஆலா நமக்கு பிள்ளைகளை தருகிற போது அது ஒரு அன்பளிப்பாகவும் அமானிதமாகவும் தருகிறான் என்பதை ஹதீஸ்களின் மூலம் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்போ அல்லாஹ்வினால் அமானிதமாக தரப்பட்ட இந்த பிள்ளைகளை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அர் ரஇய்யதி, நீங்கள் ஒவ்வொருவரும் பராமரிப்பாளர்கள், அந்த பராமரிப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பராமரிப்பை நாம் சரியாக மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக பெற்றோர், அதுபோல ஆசிரியர்கள், இவர்களிடத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிற மாணவர்கள் அவர்களுடைய பராமரிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள். எனவே பெற்றோரும் ஆசிரியர்களும் அவர்கள் யாரை பராமரிக்கிறார்களோ அவர்களை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவார்கள் என்ற அந்த பயத்தோடு நாம் நம்முடைய பொறுப்பை நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. நம் மூலம் நம்முடைய பிள்ளைகளுக்கோ அல்லது ஒரு ஆசிரியராக இருக்கிறவருக்கு அவருடைய மாணவர்களுக்கோ ஹிதாயத் கிடைத்து விட்டால் உண்மையில் அது ஒரு பெரும் பாக்கியமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்,
சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், வவல்லாஹி லஅன் யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருல் லக மின் ஹும்ரின் நஅம். அல்லாஹ் மீது சத்தியமாக உன் மூலம் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நேர்வழியை கொடுப்பதென்பது பல சிவப்பு ஒட்டகங்கள் உனக்கு இருப்பதை விட சிறந்தது என்று சொன்னார்கள். சிவப்பு ஒட்டகம் என்பது அந்த காலத்தில் இருந்த மிக விலை உயர்ந்த வாகனத்துக்கு சொல்லப்படும். சிவப்பு ஒட்டகம் ஒருவரிடம் இருந்துவிட்டால் அவர் பெரிய ஒரு பிரஜை, அவர் ஒரு பெரிய வசதியானவராக சமூகம் அவரை பார்த்தது. அதைவிட சிறந்தது தான் ஒருவர் மூலம் அல்லாஹ் இன்னும் ஒருவருக்கு ஹிதாயத்தை தருவது என்பது. அந்த வகையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகள் ஹிதாயத்தோடு வாழ்ந்து மௌத்தாக வேண்டும் என்கிற ஆசையும் அதற்கான முயற்சியும் ஒவ்வொரு பெற்றோரிடமும் வர வேண்டும். உண்மையில் நாம் கவனம் செலுத்துகிறோம், பிள்ளைகள் படிக்க வேண்டும், நல்ல ஒரு பதவியை பெற வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று யோசிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இதில் பிழை இல்லை. ஆனால் நம்முடைய பிள்ளை ஹிதாயத்தோடு நேர்வழியோடு ஒரு நல்ல பதவியில் இருக்க வேண்டும், நல்ல ஒரு நிலையை அடைய வேண்டும் என்கிற ஆசைதான் ஒரு முஃமினான தாய்க்கும் தந்தைக்கும் இருக்க வேண்டும். பிள்ளைய டாக்டருக்கு படிப்பீங்கள், என்ஜினியருக்கு படிப்பீங்கள், நல்ல யூனிவர்சிட்டி, நல்ல காலேஜ், நல்ல ஸ்கூல் தேடுங்கள், நிறைய காசு கட்ட வேண்டும் என்றால் அதையும் செய்யுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுடைய அடிமனதில், ஆழ் மனதில் என்ன ஆசை இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய பிள்ளை ஒரு டாக்டராக வேண்டும் என்றால் நேர்வழியிலே பயணிக்கிற ஒரு டாக்டராக, அல்லாஹுவை புரிந்த, தௌஹீதோடு வாழக்கூடிய, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய, அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றி நடக்கக்கூடிய, எங்களுக்காக துஆ செய்கிற ஒரு பிள்ளையாக என்னுடைய பிள்ளை வர வேண்டும் என்கிற அந்த ஆசையோடு தான் அவரை டாக்டர் ஆக்க வேண்டும், ஒரு என்ஜினியர் ஆக்க வேண்டும், ஒரு அக்கௌண்டன்ட் ஆக்க வேண்டும், ஒரு ஐடியிலே ஒரு எக்ஸ்பர்ட்டாக கொண்டு வர வேண்டும். எந்த துறையில் நீங்கள் பிள்ளையை கொண்டு போகிறதா இருந்தால் பேசிக்கலி இந்த மைண்ட் செட் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் மூத்தாகிவிட்டால் அவனுடைய தொடர்புகள் எல்லாம் இந்த உலகத்தில் துண்டிக்கப்பட்டு விடும். ஆனால் 3 வழிகளில் அவனுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் மூத்தானாலும். அதில் ஒன்று தான் நிலையான தர்மம், சதகா ஜாரியா. நிலையான தர்மம் என்றால் சில தர்மங்கள் இருக்கின்றன, கொடுத்தா முடிஞ்சிடும். சாப்பாடு கொடுக்கறது, ஒரு தேவைக்கு காசு கொடுக்கறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு சதகா. ஆனால் ஒரு பள்ளிவாசலை கட்டுவது, ஒரு மதரசாவை கட்டி கொடுப்பது, ஒரு கிணற்றை கட்டி கொடுப்பது, ஒரு வீட்டை கட்டி கொடுப்பது, அனாதை குழந்தைகளை பராமரிப்பதற்கான ஒரு சென்டரை உருவாக்கி கொடுப்பது, தாவாவுக்கான ஒரு சென்டரை உருவாக்குவது, குர்ஆனை வாங்கி பள்ளிவாசல்களுக்கோ ஏழைகளுக்கோ கொடுப்பது, புக்ஸுகளை அடித்து கொடுப்பது, இவைகளெல்லாம் சதகா ஜாரியாக்கள். இப்போ இதன் மூலம் மௌத்தானவருக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். இரண்டாவதாக இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பயன் தரக்கூடிய கல்வி, இதன் மூலமும் அவருக்கு கடைசி வரைக்கும் நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும். மூன்றாவதாக அவ்வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, அவருக்காக பிரார்த்திக்கக்கூடிய சாலிஹான பிள்ளை, இவர் மூலமும் மௌத்தான பிறகும் நன்மைகள் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய பிள்ளைகளை நமக்காக துஆ செய்கிற சாலிஹான பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். இவ்வாறு நியத்து வைக்கிறவர்கள் புத்திசாலிகள். வெறுமனே டாக்டராக வேண்டும், என்ஜினியராக வேண்டும், பைலட்டாக வேண்டும், அப்படியாக வேண்டும், இப்படியாக வேண்டும் என்று வெறும் கற்பனை, சாலிஹான பிள்ளையாக வந்து எனக்கு துஆ செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் வெறுமனே உலக நோக்கத்தை மட்டும் டார்கெட்டாக கொண்டு பிள்ளை வளர்க்கிறவர்கள் உண்மையிலே துர்ப்பாக்கிய சாலிகள், நஷ்டவாளிகள். நம்முடைய கண் முன்னாலேயே இவ்வாறான நிறைய பெற்றோர்கள் கை சேதப்படுகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நாம் வளர்க்கக்கூடிய நம்முடைய பிள்ளை ஹிதாயத்தோடு சாலிஹான ஒரு பிள்ளையாக, அல்லாஹுக்கு இணை வைக்காத ஒரு பிள்ளையாக, சரியான தௌஹீதிலே பயணிக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக, ஷிருக்குகள் பித்அத்துகள் செய்யாத ஒரு பிள்ளையாக, சுன்னாவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கிற ஒரு பிள்ளையாக நம்முடைய பிள்ளையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற ஆசை வர வேண்டும். அப்படி வளர்த்தெடுக்க வேண்டுமாக இருந்தால் முதலில் நாம் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். பெற்றோர் உண்மையிலேயே பிள்ளைகளுக்கு ஹீரோயின்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு குழந்தை 3 வயதாகும் போது அந்த குழந்தையின் ஆளுமை
உருவாக்கப்படுகிறது, பர்சனாலிட்டி டெவலப் பண்ணப்படுகிறது என்று உளவியல் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த வகையில் ஒரு ஆண் குழந்தை தன்னுடைய தந்தையைப் போலவும் ஒரு பெண் குழந்தை தன்னுடைய தாயைப் போலவும் வர முயற்சி செய்வார்கள் என்று அவர்கள் ஆய்வின் அடிப்படையில் கூறுகிறார்கள். அந்த வகையிலே நாம் முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு சாலிஹான தந்தையாக, நல்ல அஹ்லாக்கான ஒரு தந்தையாக இருந்தால், தௌஹீதிலே உறுதியான ஒரு தந்தையாக, சுன்னாவை பின்பற்றுவதில் ஒரு நல்ல தந்தையாக நாம் இருந்தால், ஒரு நல்ல தாயாக இருந்தால், நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து அதற்கேற்ப அவர்கள் வளர்ந்து வருவார்கள். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தில் சாலிஹான நல்ல இயல்போடு அழகான குழந்தைகளாகவே பிறக்கிறார்கள். அந்த குழந்தைகளின் உள்ளங்களில் எந்த கீறலும் கசரும் எந்த கெடுதியும் கிடையாது. வெறும் தூய்மையான நிலையில் அந்த பிள்ளைகள் பிறக்கிறார்கள். فَأَبَوَاهُ يُهَوِّدَانِهِ أَوْ يُنَصِّرَانِهِ أَوْ يُمَجِّسَانِهِ. ஆனால் அந்த பிள்ளைகளின் பெற்றோர் தான் அவர்களை யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ நெருப்பு வணங்கக்கூடிய மஜூசிகளாகவோ மாற்றுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே பிள்ளைகளை வளர்க்க வருகிற பெற்றோர் முன்மாதிரியாக தங்களை மாற்ற வேண்டும். அதனால தான் அந்த 66வது அத்தியாயத்தின் 6வது வசனம் சொல்வது போல, முதலில் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாத்து அடுத்தது பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். அப்போ நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய முறையில் நாம் முன்மாதிரியாக இருந்துவிட்டால் நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வருவார்கள் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையிலே ஷேக் அவர்கள் சில வழிகாட்டல்களை இங்கே சொல்கிறார்கள். சின்ன வயசிலிருந்தே பிள்ளைகளுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்லிக் கொடுத்து பாடமாக்க வைத்து அதனுடைய கருத்தை சரியாக அவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும், அவர்களுடைய வயதுக்கும் அவர்களுடைய புரிதலுக்கும் ஏற்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாவை அவர்களுக்கு சரியாக விளங்கப்படுத்தி கொண்டே வர வேண்டும். அதே போல அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாம் தர்பியா கொடுத்து வளர்க்க வேண்டும். இப்போ சின்ன பருவத்தில் அவர்களுக்கு நாம் அல்லாஹை பற்றி சொல்லுவது, அல்லாஹ் தான் நம்மை படைத்தவன், நமக்கு உணவு தருகிறவன் அவன்தான், நமக்கு உதவி செய்கிறவன் அவன்தான், அவனுக்கு ஈக்குவலாக இணையாக இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. ஒரு 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 பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையை காட்டி இதை விட நம்மை அல்லாஹ் சிறப்பாக ஆக்கியிருக்கிறான், இந்த சோதனைகளிலிருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறான், எனவே நாம் அல்லாஹுக்கு எவ்வளோ நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்வை எவ்வளோ நேசிக்க வேண்டும் என்று அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில் அல்லாஹின் மீதும் அல்லாஹுடைய தூதரின் மீதும் அன்பை விதைக்க வேண்டும். அதே போல பிள்ளைகளை சின்ன வயசிலிருந்து சுவர்க்கத்தின் மீது ஆசை உள்ளவர்களாக ஆக்க வேண்டும். சுவர்க்கத்தை பற்றி அவர்கள் புரியக்கூடிய விதமாக சொல்ல வேண்டும். இந்த உலகத்தையும் சுவர்க்கத்தையும் ஒப்பிட்டு உலகத்தில் உள்ள இன்பங்களுடைய நிலை என்ன, சுவர்க்கத்தின் இன்பங்களுடைய நிலை என்ன என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து அவர்களுடைய உள்ளத்தில் சுவர்க்கத்தின் மீது ஆசை ஊட்டுவது. ஆசை ஊட்டி விட்டு அவ்வாறு சுவர்க்கத்திற்கு போக வேண்டுமாக இருந்தால் தொழ வேண்டும், பெற்றோருக்கு கட்டுப்பட வேண்டும், பெரியவர்களை மதிக்க வேண்டும், உண்மை பேச வேண்டும், பொய் பேசக்கூடாது என்று பிள்ளைகளுக்கு தர்பியாவை நாம் கொடுக்க வேண்டும். அதே போல நரகத்தை பற்றி அவர்களுடைய உள்ளங்களிலே பயத்தை ஏற்படுத்த வேண்டும். அதிலிருந்து பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவதற்கான வழிகளை அவர்களுக்கு சின்ன வயதிலிருந்து அவ்வப்போது உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும் போது செய்ய வேண்டும். குறிப்பாக தாய்மார் இதை கூடுதலாக செய்யலாம். பிள்ளைகளோடு நீண்ட நேரம் உட்காரக்கூடியவர்கள் தாய்மார்கள். எனவே பிள்ளைகளை மடியில் வைத்து கொண்டு இந்த விஷயங்களை அவர்களோடு பேசலாம். அதே போல் தாயும் தந்தையும் பெட்டிலே பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருக்கும் போது இந்த செய்தியை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷேக் அவர்கள் இங்கே சொல்லித் தருகிறார்கள், பிள்ளைகளுக்கு அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டும் என்பதை சின்ன வயதிலிருந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது. ஏனென்றால் அல்லாஹ் சர்வ ஆற்றலும் உள்ளவன். அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்படி படைத்தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இவ்வாறு நெருப்பிலிருந்து பாதுகாத்தான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தந்தை இல்லாமல் படைத்தான் என்று அல்லாஹ்வுடைய வல்லமைகளை சொல்லி காட்டுவது. சில கதைகளை, குர்ஆன் சொல்லக்கூடிய சம்பவங்களை, கதைகளை அவர்களுக்கு சொல்லி அல்லாஹுடைய வல்லமையை அவர்களுக்கு உணர்த்தி
எனவே நாம் கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடம்தான் கேட்க வேண்டும், அல்லாஹ்விடம்தான் துஆ செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தை நாம் அவர்களுக்கு சின்ன வயதிலிருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை ஷேக் அவர்கள் இங்கே நமக்கு வலியுறுத்துகிறார்கள். இவ்வாறு திட்டமிட்டு நாம் குழந்தைகளை வளர்த்து வந்தால் அல்லாஹுடைய உதவியை கொண்டு பேசிக் அந்த பிள்ளைகளுடைய அடிப்படை நல்ல அடிப்படையாக மாறும். அது இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்று சொல்வார்கள். அப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த மெசேஜ் அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விடுமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அவர்களை வளர வளர நாம் ட்ரெயின் பண்ணுவது, அவர்களுக்கு நல்ல வழிகாட்டல்களை கொடுப்பது ஈஸியாக அமைந்துவிடும். அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளுக்கு சின்ன வயதிலிருந்தே தொழுகைக்கான பயிற்சிகளை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக சின்ன பிள்ளைகள் இப்போ வீட்டில் தாய் தொழும்போது வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளை பக்கத்தில் உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போகட்டும். அதற்கேற்ற முறையில் பொம்பளை பிள்ளைகளாக இருந்தால் தாய் தொழுவது போல் அவர்கள் ஒரு ட்ரெஸ்ஸை வைத்திருப்பீர்கள். அந்த ட்ரெஸ்ஸை போல் ஒரு ட்ரெஸ்ஸை பிள்ளைகளுக்கும் தைச்சி கொடுக்குறது, தைத்து கொடுத்து விட்டு பக்கத்தில் உட்கார வைத்து தொழ வைப்பது. அவர்கள் தொழுது விட்டு ஒரு 3 வயது 4 வயது குழந்தை தொழுது விட்டோடும் பிரச்சனை இல்லை, நம்ம அதை பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கிரகிக்கக்கூடிய வயது ஒரு 6-7 வயதாகும் போது அவர்களுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணலாம், எப்படி தொழ வேண்டும், எப்படி நம்ம உது செய்ய வேண்டும் என்பன போன்ற விஷயங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். தொழுகையினுடைய நிறைய பேர் என்று தவறாக தொழுகிறோம், பெரியவர்கள் கூட. காரணம் என்னவென்றால் நாம் சிறு வயதில் தொழும்போது விட்ட தவறுகளை நம்முடைய பெற்றோர் நமக்கு திருத்தி தரவில்லை. அதனால் இன்று நாம் தொழுகையிலே பிழைவிடக்கூடியவர்களாக தவறுவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே நம்முடைய பிள்ளைகள் அந்த தவறுக்கு போகாமல் இருப்பதற்கு எப்படி கையை உயர்த்த வேண்டும், எப்படி கட்ட வேண்டும் என்பன போன்ற விஷயங்களை அவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும்போது, ட்ரெயின் பண்ணும்போது மாஷா அல்லாஹ் நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல இளமையில் கல்வி சிலையில் எடுத்து ஸ்ட்ராங்காக பதிவாகிவிடும். அதே போல் தொழுகையில் ஓத வேண்டிய விஷயங்களையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து பாடம் கேட்க வேண்டும். வஜ்ஜஹத்து அல்லது அல்லாஹும்ம பாஇத் பைனி, சூரத்துல் ஃபாத்திஹா, சிறிய சூறாக்கள், ருக்குவிலே ஓத வேண்டிய திக்ர், சமியல்லாஹு ஹமீதாவிலே நிலையில் ஓத வேண்டிய திக்ர், அத்தஹியாத்து, இப்படியான விஷயங்களை நம்ம ஒவ்வொன்றாக 1 by 1 அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை பாடமாக வைத்து அதை பாடம் கேட்க வேண்டும். நிறைய பெற்றோர் செய்வதில்லை, மதரசாவை நம்பி இருக்கிறோம். மதரசாவுக்கு குர்ஆன் மதரசாவுக்கு பிள்ளைகளை அனுப்பிட்டு அவர்கள் பார்த்துக்கொள்ளும். குறைந்தது அங்கே போய் வருகிற போதாவது நம்ம பாடம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். சில தாய்மார் மாஷா அல்லாஹ், சில தந்தைகளும் இதில் அக்கறையாக இருக்கிறார். நான் பேசுவது பெரும்பாலானவர்கள் இதை கண்டுகொள்வதில்லை என்றால் அவர்களுக்கும் தெரியாது. சில சகோதரர்களை நான் சந்தித்திருக்கிறேன், பெரியவர்கள் 40-50 வயதை உடையவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும்தான் ஓதி தொழுகிறார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா குல்ஹுவல்லாஹ், வஜ்ஜஹத்து தெரியாது, அல்லாஹும்ம பாஇத் பைனி தெரியாது, அத்தஹியாத்து சரியாக தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நிலைக்கு நம்முடைய பிள்ளைகள் வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த தர்பியாவை சின்ன வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதற்காக பரிசு திட்டங்களை கூட நாம் பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தலாம். அதுபோல தந்தைகள் பிள்ளைகளை ஜமாத்தாக தொழுவதற்கு பள்ளிக்கு அழைத்து செல்வது முக்கியமான விஷயம். நிறைய பேர் ஒரு சங்கடம் பார்க்கிறவர்கள் இருக்கிறார். புள்ள போனால் விளையாடுவான், வானத்தை பார்ப்பான், ஓடுவான். அப்படி யோசிக்காதீர்கள். முடியுமானவரை அவர்கள் பள்ளியோடு தொடர்பு ஏற்படட்டும். எனவே உங்களை பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்தி தொழ பழக்குங்கள். அப்படி அவர்கள் தொழும்போது வானத்தை பார்ப்பார்கள், விளையாடுவார்கள். திரும்ப நீங்கள் ரிட்டர்ன் ஆகும்போது சொல்லிக் கொடுங்கள், இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று. அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதுபோல் ஜும்ஆவுக்கு போகிற போதும் கண்டிப்பாக தந்தைகள் பிள்ளைகளை, குறிப்பாக ஆண் பிள்ளைகளை மஸ்ஜிதுக்கு கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பக்கத்தில் உங்களுடைய பிள்ளையை கொண்டு போய் உட்கார வையுங்கள். உண்மையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் விட்டிருக்கிற இந்த தவறு தான், அதாவது பிள்ளைகளோடு நமக்கு போதிய அளவு நெருக்கம் இல்லாமல் நம்ம பிஸியாக மாறி நமக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் பெரிய டிஸ்டன்ஸ் ஏற்பட்டிருப்பது தான் இன்று பிள்ளைகளுக்கு மன உளைச்சல் வந்து, மன அழுத்தம் வந்து, மனச்சிதைவு வந்து, அதனுடைய விளைவாக காதல், அதுபோல போதை வஸ்துக்கள், ஜாஹிலியத்துகளிலே நம்முடைய பிள்ளைகள் கவனம் செலுத்தி கல்வியையும் மார்க்கத்தையும் ஒழுக்கத்தையும் இழந்து நிற்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே
இந்த சின்ன வயதிலிருந்து பிள்ளைகளை நம்மோடு நாம் கொண்டு செல்கிற போது அல்லாஹுடைய உதவியை கொண்டு அல்லாஹ்வும் நமக்கிடையில் இணக்கத்தை ஏற்படுத்துவான். அந்த பிள்ளைகளுக்கும் நம்மீது மிகப்பெரிய அன்பும் இரக்கமும் ஏற்படும். அந்த பிள்ளைகள் நம்மை அதிகமாக நேசிப்பார்கள். பள்ளிவாசலுக்கு அவர்கள் ஜமாத் தொழுகைக்காக, ஜும்மா தொழுகைக்காக இவ்வாறு வந்து போய் கொண்டிருக்கிற போது அவர்களுக்கு தானாக பள்ளிக்கு போக வேண்டும் என்கிற ஆசை வரும். அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளின் எதிர்காலம் அல்லாஹ் விரும்பக்கூடிய எதிர்காலமாக மாறும். எனவே இந்த விஷயங்களை நாம் குழந்தை வளர்ப்பில் கவனமாக கையாள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஷேக் அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை அடுத்த வகுப்புகளிலே பார்க்கலாம். அல்லாஹு தஆலா நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி நம்முடைய முயற்சிகளை கபூல் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.